69 லட்சம் பேரை நீங்கள் ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் த ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இது சரியானது அப்படின்னா எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? அதை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பெண்களுக்கு எதிரானதுங்க இந்த எஸ்ஐஆர். என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் தேர்தலுக்கு அந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் இருந்துச்சு. பெண் வாக்காளர்களுக்கும் ஆண் வாக்காளர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். எஸ்ஐஆருக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 லட்சமாக அது குறைஞ்சிருந்தது. ஸோ ப்ரப்போர்ஷனேட் விமன் ஓட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் 16 லட்சத்துக்கு போயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, பாஜகவிற்கு ஓட்டு போடாதவங்க எதிர்கட்சிகளை சார்ந்தவரை வாக்காளர்களை நீக்குங்கள், நீக்கி பாஜக தேர்தலில் வெற்றி பெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை விட கேடுகட்ட கொடுமை இன்னொன்று என்ன அப்படின்னா, டெல்லி தேர்தலில் ஓட்டு போட்டவங்க எல்லாம் போய் திருப்பி பீகார் தேர்தலில் ஓட்டு போட்டாங்க. 2 ட்ரெயின் அனுப்பிச்சாங்க. 6000 பேருக்கு 3 ட்ரெயின் அனுப்பிச்சாங்க பீகாருக்கு. இதெல்லாம் யாரு? இந்த இப்படிப்பட்ட அநியாயங்கள் எந்த ஊர்ல நடக்கும்? தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஞானேஷ் குமார் வந்து பாஜகவிற்கு சேவகம் செய்வதற்காகவே அந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து நியாயமான ஒரு தேர்தல் அதிகாரி கிடையாது. ஏற்கனவே எஸ்ஐஆரில் பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. இப்போ அரசு ஊழியர்கள் ஒத்துழைக்க மாட்டுறாங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டம் பண்ணுறாங்க, அந்த சங்கங்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது பின்னாடி இருந்து அரசு ஊழியர்களை ஸ்டாலின் தூண்டி விடுறாரு, எஸ்ஐஆருக்கு எதிராக அவர் இருக்கிறாரு, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு, தூண்டுதல் ஈடுபடுறாருன்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது திமுக எப்படின்னா எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னா, எதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் அது வந்து சட்டப்படி அவங்க பண்ணுறாங்கன்னும் பொழுது அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டிய அந்த வேலையையும் திமுக சரியாக செஞ்சது. எஸ்ஐஆருக்கு எதிராக வழக்கு தொடுத்தாலும் எஸ்ஐஆர் வருது, இதனால் பாதிப்பு வந்து விடக்கூடாது, மக்களுடைய வாக்குகள் வந்து மடைமாற்றி சென்று விடக்கூடாது, ஒரு வாக்காளர் கூட அவருடைய வாக்குகளை இழந்து விடக்கூடாது என்பதற்காக பிஎல்ஏக்களை நியமித்து இதை சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருந்தோம். இந்த ப்ராசஸுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்றாலும் அந்த ப்ராசஸ் தான் இருக்கு. இன்னைக்கு வேற வழி இல்லை, அந்த குட்டையில் தான் ஊறியாக வேண்டும். அதுக்காக விட்டுற முடியுமா? வாக்காளர்களை விட்டுற விட முடியுமா? எங்களுக்கு எஸ்ஐஆர் வந்து நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு வாக்காளர்களை சேர்க்காம விட்டுற முடியுமா? அதற்கான அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு பிஎல்ஏக்கள் போகிறாங்கன்னா அது திமுக பிஎல்எஸ்கள் மட்டும்தான் போகிறாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 15 நாளில் இந்த 15 நாளில் ஒரு பெரிய ஆதரவு, மக்கள் ஆதரவு இதுக்கே வந்துருச்சு. சார், எந்த கட்சியிலையும் பிஎல்ஏ இல்லை சார், டிஎம்கே பிஎல்ஏ தான் சார் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் எங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக பதிவுகள். பாஜகவை சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள், நடுநிலையாளர்கள் எல்லாரும். ஸோ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர்களுக்கு உடனே ஒரு குழப்பம். ஐயோ, என்ன பண்ணாலும் நல்ல பேர் வாங்குறாங்களே, என்ன பண்ணுறது இவங்கள அப்படின்ட்டு உடனே எஸ்ஐஆரை இப்படி பண்ணுறாங்க, பிஎல்ஓக்கள் இது செய்கிறாங்க அது செய்கிறாங்கன்னு சொல்லி பிஎல்ஓக்களுக்கு எதிராக மக்களை திசை திருப்பும் வேலையை எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. அதோட இன்னொரு முகம், அதோடைய ஒரு ஃபேஸ் தான் நீங்கள் சொல்லக்கூடிய இதற்கு வந்து திமுக எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஐயா, எங்களுக்கு எப்படி அரசியல் செய்யணும்னு தெரியும். இந்த போராடுறாங்களா அரசு ஊழியர்கள்லாம், அவங்களுடைய பணி சுமை நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா, திடீர்னு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 20% இன்க்ரீஸ் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மை கொடுக்காமலே ஃபார்மை கொடுத்ததை அப்லோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் செய்தி. உடனே அதை வந்து கொண்டு வந்து அதை நிவர்த்தி செய்து, ஸோ இந்த எஸ்ஐஆர் இதில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூலை முடுக்கிலெல்லாம் தமிழ்நாடு திமுகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களை ரீச் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இது வந்து சேவை, இது வந்து திமுக வாக்குகள் அதிமுக வாக்குகள் அப்படின்னு கிடையாது. யாராக இருந்தாலும் உங்களை ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்கிறது எங்களுடைய கடமை என்று ஒரு சமூக உணர்ச்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக. அதாவது எப்பவுமே சொல்லுவோம், திமுக என்பது வந்து வெறும் ஒரு அரசியல் இயக்கம் மட்டுமல்ல, திமுக ஒரு சமுதாய இயக்கம், சமூக இயக்கம் அப்படின்றத சொல்லிக் கொண்டிருக்கு. இந்த பிஎல்ஏக்கள்லையும் அதுதான் நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. சமூக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சமூகத்தினர் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த வேலைகளை முடுக்கி விட்டு கொண்டிருக்கிறது திமுக. வார் ரூம் இருக்கு, ஹெல்ப்லைன் இருக்கு, எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், டூ இட் யுவர் செல்ஃப் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை கண்டு பொறுக்காதவர்கள், ஐயோ நம்மளால் பண்ண முடியலையே, நம்ம வாய்ப்பு இருந்தோம், 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம், ஒன்றும் கிழிக்க முடியலையே, நம்ம இதையெல்லாம் செய்யலையே, இப்படி ஒரு கட்டமைப்பு வசதியை நம்ம கட்சியில் ஏற்படுத்த முடியலையே என்ற ஆதங்கத்தில் வெளிப்படக்கூடிய வெறுப்பு வார்த்தைகள் தான் இதெல்லாம். ஆனாலுமே இப்போ அதிமுகவிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பீகாரில் வெற்றி பெற்றதற்கு காரணமே எஸ்ஐஆர் தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா திமுக ஒரு தோல்வியை சந்திக்கும், அதனால தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க, இது போன்ற குழப்பங்களை ஏற்படுத்துகிறாங்க, அதனால் எஸ்ஐஆர் கண்டிப்பாக நடைபெறணும், திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வரணும்னு சொல்லி. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார். எப்படி அங்கே வந்து பாஜக வந்து பீகாரில் ஓட்டுக்களை திருடி ஜெயித்திருக்கிறதோ அதே மாதிரி பாஜகவோடு கூட்டணி வைத்து இங்கே ஓட்டுக்களை திருடி ஜெயித்து விடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அந்த பகல் கனவு ஜெயிக்காது. இங்கே எந்த விதமான ஓட்டு திருட்டையும் அனுமதிக்க மாட்டோம், விழிப்போடு இருக்கிறோம். இவங்க ஓட்டை காலி பண்ணிடலாம், அவங்க ஓட்டை காலி பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் ஃபண்டமெண்டலி தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். என்ன அப்படின்னா, பீகாரில் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த பகுதியை சார்ந்தவர்கள், இந்த ஒரு பேக்ரவுண்டில் இருக்கவங்க, ஈஸிலி ஐடென்டிஃபையபிள் குரூப்ஸ், இவங்க வந்து பாஜகவிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நீக்கினாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி முடியாது. ஏன்னா திமுகவிற்கு தமிழ்நாடு முழுக்க பரவலாக எல்லா சமூகங்களிலிருந்தும், எல்லா டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் ரிலீஜன், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ஆண் பெண், எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, திமுகவிற்கு அவர்களிடையே ஆதரவு இருக்கிறது. ஸோ இவங்கெல்லாம் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் ஒரே ஒரு குரூப்பை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஓட்டு திருட்டு இங்கே வந்து அவர்களால் செயல்படுத்த முடியாது. ஸோ இதுதான் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தயவு செய்து உங்களுடைய பகல் கனவை கலைத்து விடுங்கள். உங்களுடைய பகல் கனவு பகல் கனவாக மட்டுமே முடியும். ஓட்டு திருட்டின் மூலமாக நீங்கள் ஜெயிக்க முடியாது. இப்போ திமுக அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஒருபுறம் எஸ்ஐஆர் பணிகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க, உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகும்? அஸ்ஸாம் போல எஸ்ஐஆர் இல்லாமல் எஸ்ஆர்னு வர வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா எஸ்ஐஆர் இப்போ நாங்கள் இந்த வழக்கில் வந்து திமுக எழுப்பி இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா? 6.5 கோடி பேரை வந்து நீங்கள் ஒரு மாதத்தில் எப்படி சேர்ப்பீங்க? அதை விட முக்கியமாக மான்சூன் சீசன், மழை வருதுன்றாங்க. இப்போ அடுத்த 10-15 நாளில் திருப்பி கடுமையான மழைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு அதிகாரிகள் எல்லாம் அந்த வேலையில் இருக்காங்க. மழைகளே பெய்ததுன்னா நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடணும். பொதுமக்களுக்கு வந்து சரியான ஏற்பாடுகளை செய்தாக வேண்டும். இவங்கெல்லாம் இந்த வேலையை பார்ப்பாங்களா? இல்லை உட்காந்து வீடு வீடாக போய் ஃபார்மை கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? நீங்கள் செய்தது தவறு, செய்திருக்க முடியாது அப்படின்றத எடுத்து சொல்கிறோம். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை சொல்கிறோம். அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்திற்கு அந்த ஃபார்ம், எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஃபார்ம் கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை, சட்டப்படி அதிகாரம் இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய முக்கியமான வாதம். இதை ஏற்றுக்கொண்ட என்ன சொல்லிட்டாங்க, இதை ஸ்டாப் பண்ணுறதா வேணாமான்னு சொல்லி 2 வாரத்தில் பதிலளிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் அது வந்து விசாரணைக்கு வர இருக்கிறது. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து உச்சநீதிமன்றம் இந்த எஸ்ஐஆரை வந்து தடுத்து நிறுத்தும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. புது வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன இது பண்ணுங்கள், அதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கேளுங்க, அது சரியா இல்லையான்றதை பார்ப்போம். ஆனால் 6.5 கோடி வாக்காளர்களையும் நாங்கள் பட்டியலிருந்து நீக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் புதுசாக ஃபார்மை கொடுத்து 6.5 கோடி பேரையும் புதுசாக சேர்ப்போம் அப்படின்னா என்ன ஜோக் இதுன்னு கேட்குறோம். எப்படிப்பட்ட முட்டாள்தனம் இது அப்படின்னு சொல்கிறோம்.